வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்வார். மீன ராசியில் அமரும்போது 4 ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேச ராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக சனி பகவான் வருவார். 7.5 சனியில் விரயச்சனி என்பது ஆரம்பத்தில் அவ்வளவு பாதிப்புகளாக இல்லாமல் வீண் விரயங்களும் தேவையில்லாத விரய செலவுகளும் கடன்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் செய்யும் தொழிலில் மந்த நிலையும் வியாபாரம் விருத்தியில்லாத தன்மையும் அதிகப்படியான கஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 7.5 சனி. 7.5 சனி என்பது 2.5 ஆண்டு காலமாக இல்லாமல் முதலில் விரயமாகவும் அதற்கு பிறகு ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்வது, அதற்கு பிறகு கழிவுச்சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுப்பது. மேசராசிக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக வருவார். ஆனால் அதே மேச ராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார். நீசம் பெறுகின்ற வீட்டுக்கு எப்பொழுதுமே நற்பலன்களை செய்ய மாட்டார், அதிகப்படியான கெடு பலன்களை தருவார். ஆகையால் மேச ராசிக்காரர்கள் 9 மாதங்களுக்கு முன்பதாகவே போடுகின்ற இந்த பதிவை பொறுமையாக கேட்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 10 நிமிஷம் அல்லது 15 நிமிடங்கள் பொறுமையாக கேட்டால் பெரிதளவு பாதகத்தில் இருந்து சாதகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மேசராசிக்காரர்கள் என்றாலே செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா. மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்திற்கும் 3 வகையான பலன்களை கொடுப்பார். அதுவும் வயதுக்கு தக்கவாறு. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பலனும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பலனும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு பலனும், திருமணமாகி குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு பலன் என்று மாறி மாறி கொடுப்பதாகவே இருக்கும். ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும், உனக்கு வியாபாரம் நடக்காது, நீ செய்கிற தொழிலில் விருத்தி அடையாது, 7.5 சனியாக சனி பகவான் வரும்னு சொன்னால் அது அவ்வளவு நம்பிக்கைக்கு உரியதாக இருக்காது. ஆகையால் வயதுக்கு தக்கவாறு செய்யும் தொழில் என்பது சொந்தமாக தொழில் வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அல்லது குடும்பத்தை தூக்கி சுமக்கின்ற குடும்ப தலைவனாக இருந்தால், தலைவியாக இருந்தால், அல்லது பொறுப்புகளை சுமந்து பெரிதளவு ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸ் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அப்படி இருப்பவர்களுக்கு தான் மிக கவனமாக இருக்கணும். 7.5 சனியில் ஆரம்பத்தில் அவ்வளவு பாதகத்தை தராமல் சிறிது சிறிதாக துன்பங்களை கொடுத்து கொண்டே வருவார் சனி பகவான். சனி பகவான் மாறும்போது உங்களுக்கு குரு பகவானும் மாற்றம் பெற்று பாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்து விடுவார். அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ராகு பகவானால் கேது பகவானால் நற்பலன்கள் அதிகமாக இருக்கிறது என்றாலும் குரு பகவானால் சனி பகவானால் கெடு பலன்கள் இருக்கும். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறலாம் மேசராசிக்காரர்கள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை குரு பகவான் விரய குருவாக இருக்கிறார். அடுத்தது அவர் ஜென்ம ராசிக்கு தான் வரப்போகிறார். இந்த 2025 4 ராஜ கிரகங்களும் சனி, குரு, ராகு கேதுக்கள் இந்த 4 கிரகங்களும் பயிற்சி காலங்கள் இருப்பதினால் மிக கவனமாக இருக்கணும் மிதுன ராசி. ஜென்மத்தில் குரு பகவான் அமருவது பாதகத்தை தரும்.
10ஆம் ராசியில் அமர்ந்து தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கருமஸ்தானத்தில் சனி பகவான் அமரும்போது தொழிலில் பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் வந்தால் தொழில் விரயம், வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், கையிருப்பு கரைதல், சில நேரங்களில் தசா சரியில்லாமல் இருந்தால் நோயாளிகளாக மாற்றுதல், அளவுக்கு அதிகமாக பிரச்சனைகளை சந்திக்கின்ற மனிதர்களாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி விடுவார் சனி பகவான். இதே சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சில மாதங்களில், அதாவது 2.5 ஆண்டு காலங்களில் 30 மாதம் இல்லையா, இந்த 30 மாதமும் இதே பலனை கொடுக்க மாட்டார். பலன்கள் மாறுபடும். ஆரம்பத்தில் சற்று கடினமாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் புதன் பகவான் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே நட்பு கிரகமாக வருவார். ஆனால் இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது கிரகங்களுடைய கடமை. அதுவும் சனி பகவான் கேட்டிங்கன்னாக்கா நீதிமான் சொல்லுவாங்க. அவர் இருக்கிற இடமும் பாழாகும், அவர் பார்க்கின்ற பார்வையும் பாழாகும். உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும். வேலைன்னு அலைஞ்சு செய்கிறது தப்பில்லை. ஆனால் உங்கள் உடம்பு நல்லா இருக்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா பெரிதளவு பாதகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் முதலில் மாற்றம் பெற்று விடுவார். அதற்கு பிறகு குரு பகவான் மாறி ஜென்ம ராசியில் அமர்ந்து விடுவார். அப்படி அமரும்போது ஜென்மத்தில் அமர்ந்தால் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் மிதுன ராசி வந்துவிடும். ஆகையால் 4 கிரகங்களும் மாற்றம் பெறுவதால் கேது பகவான் நற்பலன்களை செய்வார். ஆனால் சனி பகவான் செய்ய மாட்டார். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவை வைத்துத்தான் அதிகப்படியான நற்பலன்களா அதிகப்படியான தீய பலன்களா என்பதை முடிவு செய்ய முடியும். ஆகையால் தசா நல்லா இல்லாதவர்கள், தசா பாதகமாக இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன தசா பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தில் இருந்து அமர்ந்த கிரகங்கள் ராசிக்கு நட்பாக வருகிறதா, அல்லது ஆட்சி உச்சமாக வருகிறதா, நீச பகையாக வருகிறதா என்பதை பார்ப்பது தான் தசா. ஆகையால் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அது எப்படி இருக்கிறது என்பது தெரிந்து கொண்டால் போதும். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக கன்னி ராசி. வரக்கூடாத இடத்திற்கு சனி பகவான் வந்தால் நடக்கக்கூடாதது எதுவாக இருந்தாலும் நடக்கும். கண்டக சனியாக சனி பகவான் வருவார். கண்டக சனி என்பது ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதை கண்டக சனி என்று சொல்வார்கள். கண்டக சனி என்ன செய்யும்? கண்டக சனியாக சனி பகவான் வந்தால் உறவு சிக்கல்கள் ஏற்படும். தவறான உறவையும் தவறான நட்பையும் மனம் தேடி அலையும். நல்லதே சொன்னாலும் அதை உதாசனப்படுத்திவிட்டு கெட்டவர்களுடைய சேர்க்கை, கெட்ட எண்ணங்கள் வருவது, கெடு பலன்களை நோக்கி அவர்களாகவே செல்லுவது, திடீர் அதிர்ஷ்டங்களை நோக்கி செல்வது, மற்றவர்களிடத்தில் பொருளோ பணமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் சிக்கி கொடுத்துட்டு சிக்கி தவிப்பது, இப்படிப்பட்ட பாதகங்களை செய்வதில் சனி பகவான் கண்டக சனியில் அதிகமான செயல்களாக இருக்கும். ஆகையால் கன்னி ராசிக்காரர்கள் கண்டக சனி வருகிறது என்றாலே இறை நம்பிக்கை. தவறு செய்தால், கண்டக சனியில் நீங்கள் தவறு செய்துவிட்டால் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டு பல பேரால் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாகவும், பொருளை இழந்த ஒரு மனிதர்களாகவும், சொந்தங்களை இழந்த மனிதர்களாகவும், கணவன் மனைவிக்குள் பல வகையான கருத்து வேறுபாடுகளை சந்திக்கின்ற மனிதர்களாகவும், பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட மனிதர்களாகவும், நண்பர்களே துரோகிகளாக மாறக்கூடிய ஒரு நிலையில் கிரகம் கண்டக சனியிலிருந்து ஆரம்பித்து
அஷ்டம சனி வரைக்கும் ஆட்டி படைக்கும். 5 ஆண்டு காலங்கள் பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை, ஏதாவது நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட சரி, ஒரு முறைக்கு 2 முறை உங்களுடைய சொந்த செயல்களாக இல்லாமல் உங்களுக்கு கூட இருக்கிற மனைவி அல்லது கணவன் அல்லது அப்பா அம்மா சகோதரன் சகோதரி இவங்களிடத்தில் ஒரு முறை கேட்டு பொறுமையாக செய்யுங்க. அவசரப்பட்டு செய்யாதீங்க. கடன் அதிகமாக வாங்காதீங்க. வாங்கினாக்கா அதுதான் மிகப்பெரிய பாதகமாக இருக்கும். யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி மோசம் போகாதீங்க. கண்டக சனியிலே சொல்கிறேன், மிதுன ராசிக்காரங்களுக்கும் சொல்லியிருந்தோம். அவங்க அதுக்கப்புறம் கஷ்டம் வந்ததுக்கு பிறகு தான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது கடக ராசிக்காரங்களுக்கு சொன்னோம். அவங்களும் துன்பம் வந்ததுக்கு பிறகு தான் அது என்னென்னு அனுபவித்ததுக்கு பிறகு தான் அவங்க உணர்ந்தாங்க. சிம்ம ராசிக்கும் சொல்லியிருக்கோம். கேட்பதும் கேட்காம போகிறதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் கண்டக சனியாக இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவான் மிகவும் பாதகங்களை செய்யக்கூடிய இந்த 4 இடங்களில் வரும்போது மிக கவனமாக இருக்கணும். அப்பா அம்மா பேச்சு கேட்காம போகிறது, தன் இஷ்டப்படி எதையாவது செய்து சாதிக்கணும் என்கின்ற வைராகத்தில் போய் கெட்டு சீரழிகிறது. இப்படிப்பட்ட பாதகங்களை செய்யக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருப்பதினால் கன்னிராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக கும்பராசி மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி. 7.5 சனியில் ஜென்ம சனியை சந்தித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எது நடக்குமோ எது நடக்கப் போகிறதோ என்ற பயத்துடன் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி கழிவு சனியாக பாதச்சனியாக அமருவார். அப்படி அமர்ந்தால் கழிவு சனியாக இருக்கும்போது நற்பலன்களை கட்டாயம் ஓரளவுக்காவது செய்யணும். ஆனால் இது சனி பகவானை மட்டும் வைத்துவிட்டு, சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார், பொருளாதாரம் உயரப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களும் நடக்கப் போகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறார், கேது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பயிற்சி ஆனவுடன் சில மாதங்களில் ராகு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து விடுவார். அப்படி ஜென்ம ராசியில் அமரும்போது சனி பகவான் கொடுத்து வந்த அனைத்து வகையான தடங்கல்களும் அனைத்து வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் ராகு பகவான் அமரும்போது 7ஆம் ராசியில் கேது பகவான் அமருவார். ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு கஷ்ட நஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் அதிகமான தொல்லைகளை கொடுத்து விடுவார். ஆனால் இதிலிருந்து உங்களுக்கு மார்க்கம் கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நடக்கக்கூடிய தசாவை பாருங்கள். அந்த தசா தான் உங்களுக்கு இருப்பதிலேயே உங்களை காப்பாற்றுவதும் கைவிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதா, காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதான்னு தசாவை தான் பார்க்கணும். ஆனால் சனி பகவான் பயிற்சி ஆகின்ற 2025 ராகு கேது பயிற்சியும் இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது. குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்லுவார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ஒரு பக்கம் கழிவு சனியாக இருப்பார். ராகு கேதுக்கள் ஒரு பக்கம் பாதகத்தை தர 3 கிரகங்களையும் தாண்டி குரு பகவானால் அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுத்து விட முடியாது. அப்புறமா கும்பராசிக்காரர்களுக்கு குரு மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும் சொல்லி பொய் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் திருமண யோகம், புத்திர பாக்கிய யோகம், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, நல்ல வேலையில் சேர்றது, இப்படியெல்லாம் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகமாகவே இருப்பார். ஆனால்
இதே குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமரும்போது ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கிறார். படிக்கு பாதியாக பலன்கள் குறையும். அடுத்தது கழிவுச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் மாற்றம் பெற்று ஓராண்டுக்கு பிறகுதான் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஆனால் ஜென்ம சனியாக இருக்கும்போது வந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து சிறிது சிறிதாக மீண்டு வரலாம் கும்பராசிக்காரர்கள். வெறுமனே உங்களுக்கு ஆசை வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் எந்த ஜோதிடர் போடக்கூடிய பதிவை தான் பார்க்குறதுனே தெரியலையே, இவ்வளோ நல்லதுன்னு போடுறாங்க, நல்லது நடக்கலைன்னு மனம் கஷ்டப்படும். அந்த கஷ்டம் அப்புறம் படுறதுக்கு முதல்ல நாமளே சொல்லிடணும் இதுதான் நடக்க போகுதுன்னு. அந்த வகையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி. ஆனால் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்து விட்டால் அதிகப்படியான தொல்லைகள் இருக்காது, கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்காது. ஆனால் கஷ்டமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வயசுக்கு தக்கவாறு நீங்கள் செய்கின்ற தொழிலை பொறுத்தது, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை பொறுத்தது. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என்று தான் எல்லா ராசிக்காரங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை நிர்ணயம் செய்வது உங்களுடைய சொந்த ஜாதகம். ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் நீங்கள் நற்பலன்களை கட்டாயமாக அடையலாம். ஆனால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே தசா பாதகமாக இருந்துவிட்டால் 4 கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது தசாவும் சரியில்லை என்றால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை அதை அனுபவிக்கின்ற உங்களுக்குத்தான் தெரியும். ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேசராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, கும்பராசி இதனுடைய 12 ராசிக்கும் ஒவ்வொரு பதிவாகவும் தனித்தனியாக போடப்படும். அதுக்கு உண்டான பரிகாரமும் சொல்லப்படும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.